வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி எந்த தலைப்பை பற்றி பேச போகிறோம்? பரிகாரங்கள். பரிகாரங்கள்னால் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாருக்குமே இருக்குது. பல பேர் நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, நமக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது. இல்லை, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஏழை, பணக்காரன், மந்திரி, வேலை செய்யக்கூடியவர்கள், எளியவர்கள் முதல் இந்த உலகத்தையே ஆட்டி படைப்பவர்கள் வரைக்கும் பிரச்சனை இருக்குது. இது உண்மை. சில பிரச்சனைகளை அறிவியல் ரீதியாக நம்ம காரணங்களை தெரிந்து கொண்டு அதை சரி செய்ய முடியும். சில பிரச்சனைகளுக்கு காரணமே தெரிய மாட்டேங்குதே. ஒரு உதாரணத்துக்கு, அழகாகவும் திறமையாகவும் இருந்தால் கலைத்துறையில் சாதிக்க முடியுமா? இல்லையா? முடியணும். அதுதான் அறிவியல். அளவுக்கு அதிகமான அழகும் நல்ல திறமையும் கொண்ட ஆயிரக்கணக்கான நபர்களால் என்ட்ரி டிக்கெட், நுழைவு தகுதி கூட இல்லாமல் நிராகரிக்கப்படுகிறார்களா? இல்லையா? இரண்டாவது, பெரிய அளவில் அழகெல்லாம் இல்லை, திறமையும் இல்லை. ஒரே சின்ன விஷயத்தை வைத்து மறுபடி மாறி நடித்து மிகப்பெரிய உச்சத்தில் சில நடிகர்கள் இருக்கிறார்களா? இல்லையா? இதற்கு என்ன அறிவியல் காரணம் சொல்ல முடியும்? இப்படி மறுபடி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு எது உண்மையான காரணம், அடிப்படை காரணம்னு சொல்லலாம், ரூட் காஸ். அதை பற்றி பேசணும்னா பரிகாரம்னு சொல்லாமா? அதுடைய வழி. பரிகாரம்னா தெய்வ பிரார்த்தனைகள்னு சொல்லலாமா? தெய்வ வழிபாடுகளை. இது உண்மையிலேயே செயல்படுகின்றதா அல்லது வெறும் உளவியல் ஆறுதலா? அதை பற்றி தான் நம்ம பேசலாம். பரிகாரம் உண்மையிலே செயல்படுகின்றது என்பது ஆணித்தனமான உண்மை. அது உளவியல் ஆறுதல் அல்ல. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், சில தெய்வ வழிபாடுகள் பண்ணுறோம். அது சில பேருக்கு ஒரே நாளில் பலனை கொடுக்குது. மற்றும் சில பேருக்கு 6 மாதங்கள், 1 வருடம் கழித்து பலன் தருகிறது. ஆனால் பலன் என்பது உண்டு. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. கடவுளை நம்பினார் கைவிடப்படார். கண்டிப்பாக பலன் என்பது உண்டு. அது நாம் எந்த அளவுக்கு உண்மையாக நம்புகிறோம், நம்முடைய பக்தியை சார்ந்தது. இந்த தெய்வ வழிபாடுகள் என்பது உண்மையில் பலன்களை தரத்தான் செய்கின்றது. உளவியல் ரீதியான ஆறுதல் எது அப்படின்னா, சில பேர் பேருக்கு வேணுமென்ட்டே ஒரு பரிகாரமெல்லாம் தேவையே படாது, சும்மா காசு இருக்குன்னு சில பேர் செய்வாங்க. அது வேணால் உளவியல் ஆறுதலை தரலாம். பணத்தால் கடவுள் ஒரு புரோக்கரோ மீடியா ஏஜென்ட்டோ அல்ல. பணத்தால் கடவுளை விலைக்கு வாங்க முடியாது. பரிகாரம் என்பது கடவுளோட வியாபார டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய வர்த்தகம் அல்ல. தெய்வ வழிபாடு என்பதுக்கு முதல் படி எளிமை, 2வது படி பொறுமை, 3வது படி உழைப்பு. இது 3ம் தான் ஒவ்வொரு நம்ம எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றக்கூடிய சக்தியை பெறுவது. பல உதாரணத்தில் ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்கிறேன். பணக்காரர் ஆக முடியுமா அப்படின்னா, எல்லாராலையும் பணக்காரராக ஆக முடியும். அந்த இடத்தை தக்க வைக்க முடியுமா சாகிற வரைக்கும்? அதுதான் முடியாது. ஏன்னா மிகப்பெரிய செல்வந்தராக ஆகுவதற்கும் ஒழுக்கத்திற்கும் தினசரி அந்த பழக்க வழக்கங்களுக்கும் சம்பந்தம் நேரடியாக இருக்கிறது. இதை நம்ம கவனிச்சுக்கணும். ஆக எல்லா மக்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தி என்னென்னா, தெய்வ வழிபாடுகள், பரிகாரங்கள் கண்டிப்பாக நல்லதை செய்கின்றன. நம்பி செய்யலாம். ஆனால் உங்களுடைய பக்தியும் உங்களுடைய முயற்சியும் நீங்கள் எந்த எண்ணத்தில் செய்கிறீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.